வணக்கம் மக்களை. ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. எப்போல்லாம் சென்னையிலேருந்து சொந்த ஊருக்கு போகிறோமோ அப்போல்லாம் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் வருவோம். அந்த வகையில் தீபாவளிக்கு ஊருக்கு போனப்போ சாமி கும்பிட்ட வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் குலதெய்வத்தோட பேர் புதுகுலத்தான். ஆக்சுவலாக கோயில் வீட்டிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது. அதனால எப்போவுமே வீட்டு முன்னாடி இருக்க சின்ன கோயிலில் கும்பிடுவோம். வயலுக்கு நடுவில் வேப்ப மரத்துக்கு அடியில் இருக்கிற இந்த சின்ன கோயில் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் தொடர்ந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான நல்லதெல்லாம் நடக்கும். வரங்க நீங்க அதை பாத்தீங்களா? இவன் ஒருத்த ஐயனார் இல்லை, புதுகுலத்தான் சாமியில் இது சொல்லு. அந்த பாட்டு மனசுல புதுகுலத்தான் ஒரு மாலை தான். ஒன் மாலை பிரம்பலம் நான் இப்பதான் தீப்படி பத்தையே கற்றுக்கிட்டேன். காலையில் வந்தா ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? என்ன இது? கையில ஏத்திருக்கா. ஆமாம், சூடாக இருக்குது, சூடாக இருக்குது. சாம்பிராணி இப்படி தலைகளை தான் இருக்குமா? தாத்தா நல்லா இருக்கு. கண்டுபிடிச்சிருக்காங்க. சாம்பிராணி அது சாம்பிராணியா? ஸ்வீட்டு மாதிரி தானே இருக்கு. கருப்பு கலரில் இருக்கதோ பொண்ணு வீடியோ ரெண்டாயிரமா மொத்தம் சாமி சாமி ஐயனாரு சாமி. போடு நல்ல கும்பிடு. நான் கை மாற்றுங்க போனேன். சார் எடுங்க. டெக்ஸ் தான் எடுத்துருக்கு. ஒன்றும் இல்லை நல்ல வார்த்தை தான். இது ஒரு கண்டென்ட்டு. ஹலோ காய்ஸ், நாங்கள் வந்து சாமி கும்பிட வந்தோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. பிடிக்க மாட்டேங்குது. அவன் மண்டதான். இதுக்கு என்ன வர முன்னாடி எப்படி வச்சிருக்க பாரு. நல்லதா இருக்கு. பரம மண்டலத்தில் இருக்கும் பரம பிதாவை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும். தாத்தா கம் கம் எல்லாரும் இப்படி தாத்தா இப்படி பண்ணுங்க தாத்தா. தாத்தா இங்க பாருங்க. இப்படி பண்ணுங்க தாத்தா. கையை எப்படி வைங்க? இப்படி வைங்க கையா. இப்படி பண்ணுங்க. போன் பேசுற மாதிரி கைய வைக்க சொல்றாங்க தாத்தா. அத வாங்க வேண்டாம். தாத்து தேங்காய் கடிடு.